மேல படுக்க வைக்கிறதுக்கும் எனக்கு பயமா இருக்கு. என்ன பாக்குற? எல்லாரும் நம்மள ஏத்துக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் கிடையாதுன்னு டீல் போட்டிருக்கோம்ல. அந்த டீல் படி தானே நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த கவலையெல்லாம்? யாரு நீயா? நீ நடந்துக்கிறத நல்லா பார்த்தேன். கேப் கிடைச்சா எனக்கு முத்தம் கொடுக்க பாக்குறது, ரொமான்ஸ் பண்ண வர்றது, இதுதான் நீங்க போட்ட ஒப்பந்தமா? நீ அடிக்கடி லிமிட்ட கிராஸ் பண்றதுனாலதான் கட்டுல 2 பிரிக்கணும்னு நினைச்சேன். இப்போ அதுக்கும் வழி இல்ல. என்ன பண்றது? பவி, இதெல்லாம் டூ மச். ஒரே பெட்ல இருந்தாலும் நான் நல்ல பையனா இருப்பேன். ஓ, என்ன நம்பு. அச்சச்சோ, வாய்ப்பே இல்ல. இவள வழிக்கு கொண்டு வரதுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி தான் ஒரே வழி. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? ஒரே பெட்ல இருந்தா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் தனித்தனியா படுக்கணும்னு சொல்ற. நமக்குள்ள எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கை இருந்தா ஒரே பெட்ல ஒன்னாவே படுக்கலாமே. ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா, எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லதான். இப்போ உன்னோட ஒப்பந்தம் தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்ல. நேத்து மாதிரியே மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் படுத்துக்கலாம். ச்சே, இப்படி சொன்னா மனசு மாறிடுவான்னு பார்த்தா நம்மள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாளே. உன்னெல்லாம் அப்படிதான் அர்ஜுன் டீல் பண்ணணும். இல்லனா நீ என்ன ஒரு வழி பண்ணிட மாட்டியா? சரி, நான் கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கோ. இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நீ ஒண்ணு எனக்கு விட்டு தர வேண்டாம். இப்ப கூட ஒரே பெட்ல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். ஏய் கேடி, நீ எந்த ரூட்ல வந்தாலும் என்கிட்ட இருந்து வரப்போற பதில் நோ தான். ஒழுங்கா படுத்து தூங்கு. நீ விடிய விடிய இப்படி பாவமா மூஞ்ச வச்சிருந்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது. அமைதியா படுத்து தூங்கு. காலையில ஆபீஸ் போகணும். என்ன இது? கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஏன் தனித்தனியா படுத்திருக்காங்க? கல்யாணம் பண்ணதே 1008 குழப்பத்தோட, இது என்ன புது குழப்பம்? பெட் இருக்கும்போது பாயை எதுக்கு தனியா விரிக்கணும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. தனித்தனியா இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரே பெட்ல படுக்காம தனித்தனியா ஏன் படுக்கணும்? ரீசன் என்னவா இருக்கும்? ஏய் லூசு. என்ன லூசா? பின்ன தனியா பேசிட்டு இருந்தா லூசுன்னு தான் சொல்லுவாங்க. நான் தனியா பேசல, தனியா திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எதை பத்தி? ஒன்னா இருக்க வேண்டிய படுக்க 2ஆனத பத்தி. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. ஐ மீன், பவி அர்ஜுனோட படுக்க 2 ஆயிடுச்சு. ஆக்சுவலா கல்யாணம் ஆன 2 பேரும் ஒன்னா ஒரே பெட்ல தானே படுக்கணும். ஆனா அவங்க ரூம்ல பாய் தனியா பெட் தனியா 2ஆ இருந்துச்சு.
அதான் ஏன் அப்படி இருக்கும்னு யோசிச்சேன். ஆ, இரு 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 அவங்க ரூம்ல 2 படுக்கை தனியா இருக்கிறத நீ பாத்தியா? ஆஃப் கோர்ஸ். அப்போ பெரிய விஷயமா இருக்கும் போலயே. ஆ, அம்மா, அத்தை, அவங்கள எதுக்கு கூப்பிடுற? இங்க வாங்க. இங்க வாங்கல. ஏய், என்னடி? இவன் என்ன சொல்றான்னு கேளுங்கம்மா. டேய் சொல்லுடா. அது ஒண்ணும் இல்லம்மா. பவி அர்ஜுன் ரூம்ல 1க்கு 2 படுக்கை இருக்கு. அததான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? ஐயய்ய, எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? விஷயமாவா? இதாண்டா விஷயமே. அண்ணி, 2 பேரும் ஒரே பெட்ல படுக்கிறது இல்லனா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னு தானே அர்த்தம்? கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் ஜோதி. இல்லனா எதுக்கு 2 படுக்கை போட போறாங்க? அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? டேய் நந்து, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மௌனராகம் படம் பார்த்திருக்கல? ஆ, அதுல அப்படிதான் ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனி பெட்ல படுத்திருப்பாங்க. அத வச்சே 2 பேரும் சந்தோஷமா இல்லங்கறத ஹீரோயினோட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமால. ஆனாலும் இதுல எனக்கு குழப்பம் இருக்குமா. நாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு நினைச்சதுல ஒரு ரீசன் இருக்கு. ஆனா பவியும் அண்ணாவும் அப்படியே நினைக்கணும். இதுவும் யோசிக்க வேண்டிய ஒண்ணுதான். யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் நடந்திருக்கணும்னு நாம தான் அத கண்டுபிடிக்கணும். அது எப்படி முடியும்? அத பண்ண போறதே நீதான். நானா? ஆமாடா. உன் போன் எடு முதல்ல. குடு. இப்ப நீ என்ன பண்றனா, நாளைக்கு நேரா பவி ரூமுக்கு போய், என்ன 1க்கு 2 பாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எதுவும் நடக்கல, கரெக்ட் தானே அப்படின்னா நைஸா பேசி போட்டு வாங்குற. அதுக்கு முன்னாடி வீடியோ கால் பண்ணி போன இப்படி மேல் பாக்கெட்ல வைக்கிற. இது மூலமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு அவங்க சொல்றத நாங்க எல்லாரும் பாத்துருவோம். ஓகேவா? ஓகே. ஆனா நான் கேட்டதும் அவங்க உண்மையை சொல்வாங்கன்னு என்ன கேரண்டி? டேய், நாளைக்கு சினிமால டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற? இந்த சின்ன விஷயத்தை கூட போட்டு வாங்க தெரியலனா உன்னெல்லாம் எப்படிடா ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவாரு? என்னடிடி நந்து பாவம், அவனை திட்டாத. அவன் பயங்கர டேலண்டான ஆளு. நந்து, உன்னால கண்டிப்பா முடியும். நாளைக்கு நீ போய் நைஸா பேச்சு மட்டும் போடு. உன் மேல பவிக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. கண்டிப்பா உன்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. அப்படின்ற? ஆமா நந்து, அப்படி ஒரு ஃபேஸ் உனக்கு. ஆ, ம், ம். என்ன பவி, காஃபி போட்டுட்டு இருக்கியா? ஆமா அத்தை, அர்ஜுனுக்கு தான். அர்ஜுனுக்கு கொஞ்சம் சக்கரை தூக்கலா இருக்கணும். தெரியும் அத்தை. அர்ஜுனுக்கு காஃபில டிகாஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுகரும் ஜாஸ்தியா இருக்கணும். அத்தை, இனி நீங்க அர்ஜுன் விஷயத்துல எதுக்குமே உரி பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்ன திமிரு பாத்தீங்களா நீ? ஒரே நாள்ல இனிமே உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டா. இதுவே நான் மருமகளா வந்திருந்தா அத்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
மாம்ஸ் இப்படி ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டாரே. ஹே டிடி, இப்போ இதுவா நமக்கு தேவை? அண்ணனும் அவளும் ஒண்ணா இருக்காங்களா தனித்தனியா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது தானே முக்கியம். அதை விட்டுட்டு முடிஞ்சு போனதையே பேசிட்டு இருக்க. ஆமா. டே நந்து, நீ ரெடி தானடா? நான் என்ன விண்வெளிக்கா போறேன்? வீடியோ எடுக்க தானே போறேன். எல்லாம் ரெடி தான். டேய் அண்ணா, நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்காத. நீ போட்டு வாங்குறதுல தான் பவி உண்மைய சொல்றதே இருக்கு. அதனால கரெக்டா போய் சொன்ன வேலையை முடி. போ. போறேன். ஹே நில்லுடா, குடு. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு வீடியோ கால் பண்ண மறந்தாலும் மறந்துடுவ. இப்ப போ. ஆ? எல்லாரும் என்ன மக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் வச்சுக்கிறேன். நாம எல்லாரும் இங்க இருந்தே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ம். இந்த காஃபி. வாவ், கரெக்டா இருக்கே பவி. எப்படி? தட் இஸ் பவி. சம்மதம் பவி. இது வரைக்கும் என் அம்மா மட்டும்தான் என் டேஸ்டுக்கான காஃபியை கரெக்டா போட்டு தந்திருக்காங்க. நீ அவங்கள மேட்ச் பண்ணிட்ட. ஏன் அர்ஜுன், அத்தை உன்னை பிறந்ததுல இருந்து பாத்திருக்காங்கன்னா நான் உன்னை 10 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வித்தியாசம்னு பார்த்தா 10 வருஷம் தானே. காஃபில மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலயும் உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. உனக்கு பிடிச்ச கலர் ரெட், உனக்கு பிடிச்ச நம்பர் 7, உனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார், பிடிச்ச ஃபுட் பக்கா சவுத் இந்தியன் நான்வெஜ் மீல், மழை பெஞ்சா பிடிக்கும், லாங் டிரைவ் போக பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் பாட்டுனா பிடிக்கும், எல்லார் ஈஸ்வரி வாய்ஸ்னா பிடிக்கும். இப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன். எப்படி? எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் நீ மறந்துட்ட. அப்படியா? என்ன விஷயம்? இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது நீதான். அர்ஜுன், என்ன பண்ற? சும்மா இரு, பின்னாடி நந்து இருக்கான். நம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கணும். ஓ, இதான் சான்ஸ்னு என்ன கட்டி பிடிக்கிறியா? பயங்கரமான ஆளுடா யாருக்கும் நீ. சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. பாருங்களே, மாம்ஸ எப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கானா. கல்யாணம் ஆனவங்க அப்படிதானே இருப்பாங்க டிடி. அது ஏன் மாம்ஸ்? அதெல்லாம் இருக்க கூடாது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்காம போயிட போகுது. டேய் நந்து, நீயா? சாரிடா, கவனிக்கல. புது கப்பல்ஸ் இல்லையா? அடிக்கடி இப்படிதான் இருக்கும். டேய் டேய், ரொம்ப நடிக்காதீங்கடா. நான் நேத்து உங்க ரூம்ல நீங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு படுத்துட்டு இருந்தத பார்த்தேன். டேய், உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சு படுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன அர்ஜுன், உங்க 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னா கூட பரவாயில்ல, லவ் மேரேஜ் தானடா. அப்புறம் எதுக்கு 2 பேரும் பிரிஞ்சு படுத்திருக்கீங்க? உங்களுக்குள்ள அப்படி என்னதான்டா பிரச்சனை? டேய், பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நாங்க சும்மா ஜாலியா பிரிஞ்சு படுத்திருந்தோம். டேய் அர்ஜுன், எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க, நீ திரும்பவும் குத்தாத. இல்லடா, ஆக்சுவலா அர்ஜுன் இரு. ஆமா நந்து, நாங்க தனித்தனியா பிரிஞ்சு படுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு.
ஆனா நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. விடு அர்ஜுன், நம்ம நந்து தானே. அவன்கிட்ட உண்மையை சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தைக்கும் மாமாக்கும் நம்ம கல்யாணம் நடந்ததுல துளி விருப்பமே இல்ல. நம்மள ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட அவங்க மனசார வாழ்த்தவே இல்லை. இதை நான் குறைன்னு சொல்லல, இருந்தாலும் அவங்க மனசு மாற கொஞ்சம் டைம் ஆகும்னு தோணுது. இருக்கலாம், நான் புரிஞ்சுக்கவே டைம் ஆச்சுல. அவங்களுக்கு ஆகாதா என்ன? அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அர்ஜுன். என்ன பவி? நாம ஒன்று சேர்ந்ததை நினச்சி பாட்டி எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க மனசுலையும் வரணும். அது வரைக்கும் நமக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டாமே அர்ஜுன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நந்தோம். என்னை இந்த வீட்டு மருமகெல்லாம் எல்லாரும் ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்க ஒன்னாதான் இருக்க போறோம். இதுக்காக தான் படுக்கைய தனித்தனியா போட்டிருக்கோம். போதுமா? அப்படி போடு. அப்போ இவங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்லையா? சூப்பரே. கேட்டியா ஜோதி, சாமியே நம்ம பக்கம் தான் இருக்கு போல. அதான் அவ வாயாலேயே ஃபர்ஸ்ட் நைட் வேணான்ற முடிவை எடுக்க வச்சிருக்கு. அதை விட ஹைலைட் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏத்துக்காத வரைக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது. கண்டிப்பா உனக்கும் அர்ஜுனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நீ தைரியமா இரு. இது ஒண்ணு போதும்மா. அவளும் மாம்சம் புருஷன் பொண்டாட்டியா இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லைல்ல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க ஒன்னா இருக்கிறதையே நான் காலி பண்ணிடுறேன். சொல்லுங்க மேடம், என்ன பாக்குறீங்க? ஆஃபீஸ்க்கு நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ற மாதிரி சேர் பார்க்கணும். என்ன பிரைஸ்ல பாக்குறீங்க? பிரைஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நல்ல குவாலிட்டியா இருக்கணும். என் ஹஸ்பண்டுக்காக ஓகே பார்க்கறேன். மேடம், வாங்க பார்க்கலாம். வாங்க. வெயில் தாங்க முடியல. அடுப்படி மாதிரி வீடே அனலா கொதிக்குது. ஏர் கூலர் பாக்குறீங்களா சார்? மீடியம் பட்ஜெட்ல நல்லா இருக்கும். ஏன் டேபிள் ஃபேன் வாங்கிக்க சொல்ல? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்ல ஏசியா காட்டுப்பா. என் பையன் யாருக்கு எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான். அவனை அநியாயமா தள்ளி விட்டு கொண்டுட்டிய. நீ நல்லாவே இருக்க மாட்ட. இங்க பாருங்க, விலைய பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏசிய போட்டதும் நல்லா குளு குளுன்னு இருக்கணும். பாத்துக்கங்க. இந்த மாடல் தான் சார் இப்ப ஹை மூவிங்ல இருக்கு. 1.5 டன் ஏசி ரூமுக்கு பக்காவா இருக்கும். இதோட விலை என்னன்னா? அதான் விலைய பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, இதே கொடுத்துட்டு போதும். என்ன இவரு பையன் இப்பதான் செத்து போயிருக்கான். ஆனா அந்த கவலை இவர் முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே. சார் உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். நம்பர் 176 1வது அவென்யூ, நியூ காலனி. ஓகே சார், நீங்க பில் பே பண்ணிட்டு கிளம்பிடுங்க. ஓகே. ஏசியை நம்ம ஆளுங்களே கொண்டு வந்து ஃபிட்டிங் பண்ணிடுவாங்க. ஓஹோ. ஃபிட்டிங் பண்ற காஸ்ட்லாம் ஃப்ரீ தான் சார். என்னது ஃப்ரீயா? அது ஏதாவது இல்லாதப்பட்டவனுக்கு பண்ண சொல்லு. அதுக்கு எவ்வளோன்னு சொல்லு, அதையும் நான் கொடுத்துட்றேன். நான் என்ன காசு பணம் இல்லாதவனா? ஹலோ அர்ஜுன். சொல்லு பவி. ஐயோ அர்ஜுன், நான் இப்போ அந்த ஜேபியோட அப்பாவை பார்த்தேன்.
பையன் இறந்ததுக்கான சோகம் அவர் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. அதை விட முக்கியம், கண்ணா பின்னான்னு காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ தப்பு இருக்குன்னு நல்லா தெரியுது அர்ஜுன். அது எப்படி பவி? பையன் இறந்து போயிருக்கான், எந்த அப்பனாவது வீட்டுக்கு ஏசி போடுவானா? ஏதோ ஃப்ராடு பண்றானுங்க. சரி, இங்க பாரு, நான் ஒரு அட்ரஸ் சொன்னல, நீ உடனே கிளம்பி அங்க வா. அந்த ஆளு வீட்டுக்கு தான் ஏசியை டெலிவரி பண்ண சொல்லிருக்கான். அங்கே நம்ம போய் அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். சரி பவி, நாங்க வந்துடுறேன், நீயும் அங்க வந்துரு. சரி அர்ஜுன், நீ வா. வீட்டுக்கு புதுசா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. யார் நீங்க? உங்க பையனால ஜெயிலுக்கு போன பவித்ரா. என்ன தைரியம் இருந்தா என் பையனை கொன்னுட்டு என் வீட்டுக்கே வருவ? வெளியில போ. என்னம்மா, குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நாங்க எதுக்கு டிராமா பண்ணணும்? உங்க பையன் சாகவே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் செத்துட்டதா சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பாக்குறீங்க? யார் சொல்லி இதெல்லாம் செய்றீங்க? முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போ. பவி, இவங்க வீட்டை பார்த்தாலே தெரியுதே, யாரோ பணம் கொடுத்துதான் இதெல்லாம் செய்ய சொல்றாங்க. அப்படி வந்த காசுல தானே வீடு நல்லா புதுசா வசதியா மாறி இருக்கு. இப்ப ஏசி வேற வருது. இங்க பாருங்க மேடம், யார் உங்களை செய்ய சொன்னாங்கன்னு உண்மையை சொல்றதுதான் நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. நாங்களா கண்டுபிடிச்சோம், அப்புறம் அப்பா அம்மா புள்ளன்னு அத்தனை பேரும் ஜெயில தான் இருக்கணும். சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். பணம் கிடைக்குதுன்னு நீங்க ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா போலீஸ் இதை கண்டுபிடிச்சிரும். அதுக்கு முன்னாடி நீங்களே நடந்ததை சொல்றதுதான் உங்களை காப்பாத்தும். சொல்லுங்க, ஜேபி உயிரோட தானே இருக்கான்? அது என் பையன். சொல்லுங்கம்மா, ஜேபி உயிரோட தானே இருக்கான்? என் பையன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பையனை கொன்னுட்டு என் வீட்டு படியேறி வருவ? நான் கொன்னுட்டேனா? யாரை ஏமாத்துறீங்க? ஜேபி உயிரோட இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல இருந்து கிடைச்ச காசுல தானே இப்ப நீங்க ஏசி வாங்க போனீங்க. ஷோரூம்ல உங்களை பார்த்துட்டு தான் நாங்க இங்க வரோம். இது எந்த ஷோரூமு? நான் மருந்து வாங்க கடைக்கு போயிட்டு வரேன். பொய் சொல்லாதீங்க. ஏசி வாங்கிட்டு அதை டெலிவரி பண்ண நீங்க சொன்ன அட்ரஸ் வச்சுதான் நாங்களே இங்க வந்திருக்கோம். நான் எந்த கடைக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஏசி எங்க வாங்கியிருப்பேன்? என்ன உங்க ரெண்டு பேருக்கு மூளை குழம்பு போயிருச்சா? இல்ல இப்படி ஏதாவது செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க டிராமா பண்றீங்களா? யாரு? நாங்களா? நீங்க தான் உயிரோட இருக்க பையனை செத்துட்டதா சொல்லி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி அவன் நிஜமாவே செத்திருந்தா வீடு இப்படி புதுசா மாறி இருக்குமா? அதெல்லாம் என் பையன் உயிரோட இருக்கும் போதே பண்ணது, புதுசா ஒண்ணும் பண்ணல. நாங்களே புள்ள போன சோகத்துல தினமும் அழுதுட்டு இருக்கோம். இதுல வீட்டுக்கு ஏசி வாங்க போனோமா? கிளம்புங்க ரெண்டு பேரும். ஆ? அப்படியா பவி? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசி வந்து டெலிவரி ஆகணும்ல, அப்ப தெரியும் இவரோட பையனை இழந்தா சோகம் என்னன்னு. எனக்கு என்ன பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருந்தாலும் எந்த ஏசி இங்க வராது. நான் தான் ஏசி கடைக்கே போலன்னு சொல்றேனே. தேவையில்லாம இங்க இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இல்லாம ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல
இப்பவே இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லுவேன். என்ன மிரட்டுறீங்களா? தப்பு பண்ணது நாங்க இல்ல, நீங்க தான். பவி விடு, நம்ம கிளம்பலாம். அது இல்ல அர்ஜுன். நான் தான் சொல்றேன்ல, வா அர்ஜுன் வா. நீ ஏன் அர்ஜுன் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அந்த ஆளு சொல்றது எல்லாமே பொய். ஏசி வாங்க கடைக்கே வரலன்னு சொல்றாரு. இது இவ்ளோ பெரிய பொய் தெரியுமா? அப்ப பார்த்த நான் என்ன குருடா? ஏதோ பெரிய தப்பு பண்றாங்க அர்ஜுன். அதான் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா அவங்க சம்சாரம் எல்லா உண்மையும் சொல்லிருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது பவி. சரியான ஆதாரம் இல்லாம நம்ம அங்க இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ சொன்ன மாதிரி ஏசி டெலிவரி கடையில இருந்து ஆள் வந்திருந்தா அவர் நம்ம கிட்ட வசமா சிக்கி இருப்பாரு. ஆனா அப்படி அங்க யாருமே வரலையே. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண போறோம் தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப நான் அந்த கடையில வச்சு அவரை பார்த்தது உண்மை இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லவும் இல்ல, சொல்லவும் மாட்டேன். உன் மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ கடையில நீ அவரை வாட்ச் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் தான் அட்ரஸை மாத்தி கொடுத்துருக்கணும். பையன் மட்டும்தான் உயிரோட இருந்துகிட்டே செத்துட்டதா டிராமா பண்றானா, அப்பா அதுக்கு மேல இருக்காரு. இத சும்மா விடக்கூடாது அர்ஜுன். ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? யார் சொல்லி பண்றாங்க? இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா பாவி? நான் கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிப்பேன். என்ன நம்பு. ஜேபி உயிரோட இருக்காங்கிறத நிரூபிச்சு உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன். இது என்னோட பொறுப்பு. ஆனா இதுல முக்கியமான விஷயமே, அதுலயும் அவங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிறப்ப நம்ம அதை விட ஒரு படி மேல இருக்கணும். ஜேபியோட அப்பாக்கு வெளியில இருந்து எங்கேயோ பணம் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் ஏசி அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா தானே அர்ஜுன்? ஆமா, நீ கவலையே படாத. இந்த விஷயத்துல உன் கூட இருக்கிறது வெறும் அர்ஜுன் இல்ல, உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷ அர்ஜுன். என்ன ஆனாலும் சரி, உன்னை இதுல இருந்து காப்பாத்தாம விட மாட்டேன். வா. எங்க அர்ஜுன்? வா சொல்றேன்ல. இந்த ஜேபியோட அப்பா எதுக்கு நம்மள தேடி வரணும்னு ஒண்ணுமே புரியலையே. வாங்க, என்னை ஏதோ அவசரமான விஷயமா நேர்ல பார்க்கணும்னு சொன்னீங்க. எதுவா இருந்தாலும் போன்ல பேச வேண்டியதானே? சாதாரணமான விஷயமா இருந்தா போன்ல சொல்லிருக்கலாம் மேடம். ஆனா நான் இப்ப சொல்ல போறத கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ரொம்ப பில்டப் கொடுக்காம வந்த விஷயத்த சொல்லியா? அந்த பவித்ரா இருக்கல்ல மேடம், அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு மேடம். வெளியில என்ன பார்த்து நோட்டம் விட்டது மட்டும் இல்லாம என்னையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா மேடம். என்னங்க சொல்றீங்க? எப்ப நடந்துச்சு இது? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க. ஆனா ஒண்ணு கவலைப்பட வேண்டியதில்லை, நான் அவளை நல்லா ஏமாத்திட்டேன். யோ, எதுவா இருந்தாலும் முதல்ல முழுசா சொல்லியா? இப்படி பாதி பாதி சொன்னா நாங்க என்ன நினைக்கிறது? என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லு. இவ பவித்ராவாச்சே. அப்படின்னா இப்ப நம்ம சொல்ற அட்ரஸ வச்சு இவ நம்மள பிடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். அது நம்பர் 176 1வது அவென்யூ, நியூ காலனி. சரிங்க சார், நீங்க பேமெண்ட்டை பே பண்ணிடுங்க சார். நான் இதை பேக் பண்ணிடுறேன் சார். ஓகேங்க, ஓகே.
சார். சொல்லுங்க சார். இப்ப ஏசி டெலிவரி பண்ண சொல்லி நான் ஒரு அட்ரஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த அட்ரஸ்ல நீங்க கொடுக்க வேண்டாம். நான் வேற ஒரு அட்ரஸ் தரேன், அதுல கொடுத்துருங்க. சொல்லுங்க சார். எப்படியும் பவித்ரா கடையில இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவான்னு தெரியும் மேடம். அந்த நேரத்துல என் வீட்ல ஏசி வந்து இறங்கினா கண்டிப்பா டவுட் வரும்னு அட்ரஸ மாத்தி சொல்லிட்டேன். எப்படி மேடம், சூப்பர்ல? முட்டாள், இந்த நேரத்துல உனக்கு ஏசி வாங்குறதா முக்கியமா? கொஞ்ச நாளைக்கு அமைதியாவே இருக்க முடியாதா? அக்கா, ஜேபி தான்க்கா. ஏய், எதுவா இருந்தாலும் நானே உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல, நீ பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் செலவாயிடுச்சு. அடப்பாவி, அதுக்குள்ள அவ்வளோ காசு காலி பண்ணிட்டியா? என்ன பண்றது சார், சரக்கு விலைலாம் ஏறி போச்சு, செலவாக தானே செய்யும். ஏய் ஏய் ஏய், அங்க நீ என்னடானா குடிச்சிட்டு இருக்க, இங்க என்னடானா அப்பா ஏசி வாங்க போறேன்னு பவி கண்ணில் பட்டிருக்காரு. 2 பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ செத்துட்டேன்னு சொல்லிதான் பவிய ஜெயில தூக்கி போட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. அந்த சீரியஸ்னஸ் என்னன்னு 2 பேருக்குமே புரியவே இல்லையா? பார், ஒன்ன வச்சுதான் நான் இங்க பெரிய கேமே ஆடிட்டு இருக்கேன். அது புரியாம அப்பாவும் புள்ளையும் ஏதாவது சொதப்புனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாரி மேடம், இப்போ நான் என்ன செய்யணும்? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ அந்த லாட்ஜ்லயே தங்கிரு. அதை விட முக்கியம், யார் கண்ணிலே மாட்டிக்காம ஜாக்கிரதையா இரு, சரியா? சரி மேடம். அப்போ போனை வை, உனக்கு வேண்டிய பணத்தை சர்குண அனுப்பி வைப்பாரு. பேசின பேலன்ஸ் பணத்தையும் உங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புறேன், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க, அப்புறம் அக்கௌண்ட் எல்லாம் பணத்தை போட்டு விடுறேன். சரிங்க சார், நான் வரேன் மேடம். நினைச்சேன் இந்த ஆள் வீட்டுக்குள்ள வரப்பவே நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும்னு. அதுல என்ன அர்ஜுன் டவுட்? நம்ம குடும்பத்தையும் குறிப்பா என்னையும் ஏதாவது செஞ்சிடணும்னு இந்த உலகத்துல ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா அது இவங்க மட்டும்தான். என்ன கடத்தி வச்சதுல இருந்து, என்ன மாதிரியே ஒருத்தைய அனுப்புனதுல இருந்து, இப்போ இந்த கொலைகேஸை வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் எல்லாமே இவங்களோட பிளானா தான் இருக்கும். அதனால தானே இவரு இப்ப இவங்கள மீட் பண்ண வந்திருக்காரு. இல்லனா இவருக்கு இங்க என்ன வேலை இருக்கு? என்ன அமைதியா இருக்கீங்க? நாங்க சொன்ன உண்மையெல்லாம் உங்களை ஊமையா கேடுச்சா? சச்சா, நான் ஒன்னும் அதிர்ச்சியில அமைதியால ஆகல அர்ஜுன், குழப்பத்துல தான் அப்படி நிக்கிறேன். சர்குணம் இவரு இன்ட்ரெஸ்டுக்கு பணம் கொடுத்திருக்காரு, அதுக்கு வட்டி கட்டதான் இவர் இங்க வந்தாரு. மத்தபடி நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. ஒருவேளை நான் இதெல்லாம் செஞ்சிருந்தேனா அதுக்கு காரணமா இருக்கிற ஒரு ஆளை என் வீட்டுக்கேவா வர சொல்லுவேன்? 2 பேரும் கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்க மாட்டீங்களா? ஏன் அர்ஜுன், பவித்ரா தான் இப்படி யோசிக்கிறானா? நீ ஃபாரின்ல படிச்சுட்டு வந்த பையன், நீயாவது கரெக்டா யோசிக்க மாட்டியா? அதுவும் இல்லாம உன்னை நான் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நானே எப்படி உனக்கு எதிரா இதெல்லாம் பண்ணுவேன்? நானும் நீங்க காப்பாத்துறதை வச்சு அப்படிதான் நினைச்சேன். ஆனா போக போக தான் அதுவே நீங்க போட்ட டிராமாவா இருக்குமோன்னு தோணுது. ஐயோ, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அர்ஜுன். அது இவங்க போட்ட டிராமா தான். இல்லனா கரெக்டான நேரத்துக்கு இவங்க எதுக்கு அங்க வர போறாங்க? பவித்ரா, கூட கண்ணுல பார்த்தா எல்லாமே குற்றமா தான் தெரியுங்கிற மாதிரி நீ எப்பவுமே என்ன தப்பாவே நினைக்கிற. அதான் உன்னோட பிரச்சனையே.
இப்ப கூட பாரு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்குள்ள என்ன சம்மந்தப்படுத்தி என் மேல அபாண்டமா பழிய போடுற. இதுக்கு ஏதாவது உன்கிட்ட ஆதாரம் இருக்கா சொல்லு. ஆதாரமே இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சொல்றது ஒரு அழகான வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குற மாதிரி. ஏதோ இப்பதான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பழசையெல்லாம் மறந்துட்டு நாம எல்லாம் ஒரு குடும்பமா மாறி இருக்கோம். தயவு செஞ்சு உன் சந்தேகத்தால அதை இடிச்சு தள்ளிராத பவி. இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி ஒரு வேளை நினைச்சா அதுக்கான ஆதாரத்தோட என் மேல நீங்க எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். அதை நான் ஏத்துக்கிறேன். ரொம்பலாம் நடிக்காதீங்க. ஆதாரம் இல்லைங்கிறதுக்காக நீங்க ஒன்னும் அப்பாவி இல்ல. சில நேரங்கள்ல நம்ம உள்ளுணர்வு சொல்லும் இது சரி இது தப்புன்னு. அப்படி இன்னைக்கு என் மனசு சொல்லுது நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு. பவித்ராவை கொல்ல நினைச்சு ஜெயிலுக்கு போன பகை இன்னும் உங்க மனசுல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவ மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடிக்கிறீங்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது. என்ன மாதிரி பசங்க லவ் பண்ற பொண்ணுனாலே சும்மா இருக்க மாட்டானுங்க. இதுல தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? அந்த ஜேபி செத்துட்டான் டிராமா போட்டு பவிய ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த நினப்ப ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன். இது கண்டிப்பா நடக்கும். பவி எந்த தப்பும் செய்யலங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சு அவளை வெளியே கொண்டு வரதோட மட்டும் நிறுத்த மாட்டேன். நீங்க செஞ்ச எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புவேன். இத சவாலாவே விடுறேன். வா பவி போலாம். அர்ஜுன் பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க பாத்தியா? ஆரம்பத்துல இருந்தே நீ அவங்கள கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்க. என்ன காப்பாத்துறத வச்சு நான் தான் அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு தப்பு கணக்கு போட்டிருக்கேன். வட்டி பணத்தை கொடுக்கதான் அந்த ஜேபியோட அப்பா அவங்க வீட்டுக்கு வந்தாராம். கொஞ்சமாவது நம்புற மாதிரியா இருக்கு இது. எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் அங்கேயே ஒரு வழி பண்ணி இருக்கணும். என்ன பவி அப்படி பாக்குற? உனக்கு இவ்ளோ கோவம் வருமா அர்ஜுன்? ஏன்? இல்ல, நீ கோவப்பட்டு சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி உன்னை பார்த்ததே இல்ல. அந்த காயத்ரி கிட்ட நீ எனக்காக பேசினப்ப உன்னோட உண்மையான கோவத்தை நான் உன் கண்ணுல பார்த்தேன் அர்ஜுன். இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்ல வேற எங்கேயும். கோவம் வராம எப்படி பவி இருக்கும்? அவங்க உன்னை ஃப்ரேம் பண்ணி ஜெயில தள்ள பாக்குறாங்க. அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. நான் உன் கைய பிடிச்சது வாழ்க்கையில உன் கூட ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் உன் கூட துணையா இருக்கணும் தான். இதையெல்லாம் பண்ணது அவங்க தான் மட்டும் தெரியட்டும். இது என்ன, இதை விட ஜாஸ்தியான கோவம் அவங்க மேல இருக்கும். அதுக்கப்புறம் பாரு அவங்க மொத்த பேரையும் நான் என்ன பண்றேன்னு. சரி சரி, நீ இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகாத. நாம டென்ஷன் ஆனா அது அவங்களுக்கு தான் சாதகமா அமையும். நிதானமா இருந்து இந்த பிரச்சனையை சரி பண்றதுதான் கரெக்ட். சரி, நீ முதல்ல கார்ல ஏறு. குத்துன முள்ள எடுக்கிற பொறுமை தான் அத காயமாகாம தடுக்கும். அந்த பொறுமை தான் இப்ப நமக்கு தேவை. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? தனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா போதும், பசங்களால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு. அந்த விதத்துல இன்னைக்கு உன்னோட கோபம் என்னோட சந்தோஷம். அப்ப அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? எப்படி? இப்படிதான். புருஷன் கோவப்பட்டா அதை எப்படி கூல் பண்றதுன்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையா? இல்லையே. நான் சொல்லித்தரேன். கோபமா இருக்கிற புருஷனை
இப்படி இருக்க அணைச்சுக்கணும். அப்புறம் அவன் கண்ணோட கண் பார்த்து அவன் முகத்துக்கிட்ட வந்து மெதுவா அவன் உதட்டுக்கிட்ட நெருங்கி மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சே. டே வாலு, கொஞ்ச நேரத்துல என்னையே மயக்கிட்டல. அர்ச்சனா கால் பண்றா. அதானே, நான் சந்தோஷமா இருந்தாலே என் குடும்பத்துக்கே பிடிக்காதே. சொல்ல அர்ச்சனா. பவி, உடனே நியூஸ் வச்சு பாரு. ஏ? ஐயோ, நீ பாரு, உனக்கே தெரியும். சரி சரி, ஓகே. என்னவா? நியூஸ் ஆன் பண்ணி பார்க்க சொல்றா. சரி போடு. அண்மையில் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷின் உடல் தற்போது காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. இவர் காணாமல் போன வழக்கை போலீசார் ஒரு புறம் விசாரித்துக் கொண்டிருக்க, முகம் முழுவதும் சிதைந்து போன நிலையில் அவர் உடல் போலீசிற்கு கிடைத்திருப்பது மேலும் இந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்பொழுது காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக ஜேபியின் உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன பவி, அவன் உயிரோட இருக்கா நாம நினைச்சிட்டு இருக்கோம். நியூஸ்ல அவன் பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதோ தப்பு நடந்திருக்கு அர்ஜுன். இவ்வளவு நாளா கிடைக்காத பாடி நாம ஜேபி அப்பாவை நெருங்கினதும் கிடைச்சிருக்குன்னா அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. சரி வா, பாடியை ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு போயிருக்காங்க, நம்ம அங்க போலாம். சார், ஜேபியோட பாடி கிடைச்சதா நியூஸ்ல பார்த்தோம். ஆமா தம்பி, இப்பதான் இன்ஸ்பெக்டர் இறந்து போன பையனுடைய அப்பாவை கூட்டிக்கிட்டு பாடியை அடையாளம் காட்ட மார்ச்சுரி பக்கம் போயிருக்காங்க. ஐயோ, என் பையன் தான் சார். ஐயோ, முகமெல்லாம் சதஞ்சு போயிருக்கேன். இப்படி ஆயிட்டானே. ஐயோ 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 ஐயோ, என் புள்ள. பார்த்தாச்சுல தம்பி, க்ளோஸ் பண்ணு, கிளம்பலாம். வாங்க போலாம், வாங்க வாங்க. ஐயோ, என் புள்ள. கன்ஃபார்ம் தானே உங்க பையன் தானே? ஆமா சார், என் பிள்ளையதான் சார். அன்னைக்கு போனவன் இன்னைக்கு போனவா வந்திருக்கானே சார். அவனை அநியாயமா கொண்டுட்டாங்க சார். அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள நீங்க சும்மா விடக்கூடாது சார். போய் சொல்லாதீங்க. உங்க பையன் தான் எங்கேயோ நல்லா இருக்கானே, அப்புறம் எப்படி அவன் செத்திருக்க முடியும்? ஏமா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் பையனையும் கொண்டுட்டு ஏன் இப்படி எங்களை நிம்மதி இல்லாம வைக்கிற? நானே என் பிள்ளை எழுந்துட்டு அருந்த காத்தாடி மாதிரி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்களே. சும்மா நடிக்காதீங்க. யார் சொல்லி நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் ஆதாரத்தோட அவங்க மாட்டுவாங்க பாருங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து நீங்களும் இதுக்கு அனுபவிப்பீங்க. தம்பி தம்பி, இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தன் நான் இங்க நிக்கிறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாடி ஜேபியோடதே இல்ல. ஏன்பா, பையனை பெத்தவரை அது ஜேபியோட பாடி தான் சொல்லிட்டாரு. நீங்க வந்து இல்லைன்னு சொன்னா அதை நான் நம்பணுமா? சார், கொஞ்சமாச்சு லாஜிக்கோட பேசுங்க சார். உங்களுக்கு கிடைச்சிருக்க பாடி முகமே தெரியாத அளவுக்கு சதஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி சார் அது ஜேபின்னு கண்டுபிடிச்சாரு இவரு? ஓ,
ஒரு கொலையும் பண்ணிட்டு நீ எனக்கு லாஜிக் சொல்லி தரியா? உன்னை வெளியில விட்டு வச்சதுனால தான் நீ இவ்வளவு பேசிட்டு இருக்கிற. கான்ஸ்டபிள், இவளை வந்து இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. சார், என்ன வளர்றீங்களா? இப்ப எதுக்கு பவி அரெஸ்ட் பண்றீங்க? அவ ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்கா. தம்பி, அது மிஸ்ஸிங் கேஸ். ஆனா இப்போ நான் அரெஸ்ட் பண்றது மர்டர் கேஸ். இறந்து போனவனோட பாடி கிடைச்சதுனால கேஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால நான் தாராளமா இந்த பொண்ணை, அதாவது உன் பொண்டாட்டிய அரெஸ்ட் பண்ணலாம். இன்னும் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. தப்பு இன்ஸ்பெக்டர். ஜேபி முதல்ல சாகவே இல்ல, அவன் செத்துட்டான்னு சொல்லி பவி அரெஸ்ட் பண்றதே தப்பு. இப்ப யாரோ ஒருத்தன் பாடிய காட்டி அவன் தான் ஜேபின்னு சொல்றது அதை விட பெரிய தப்பு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க இன்ஸ்பெக்டர். அடடடடா, விட்டா நீ போலீஸ்காரனுக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி கொடுப்ப போல் இருக்க. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா என்ன வேலை செய்ய விடலன்னு உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் பாத்துக்க. எங்க வைங்க சார் பாப்போம். என்ன அன்னைக்கு ஜட்ஜம்மா சொன்னது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இனி பவி மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கணும். தம்பி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அது மிஸ்ஸிங் கேஸ், இது மர்டர் கேஸ். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நான் இப்ப இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். நீ ஜட்ஜை பார்த்து பேசி இவளை வெளியில கூட்டிட்டு வந்துரு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, அந்த பையனை மலையில இருந்து தள்ளி விட்டு கொன்னதா இந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறா. இப்ப அவனோட பாடியும் கிடைச்சிருச்சு. இனி உன் பொண்டாட்டிய கொலகாரின்னு சொல்றதுக்கு சட்டத்துக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. இதுக்கு மேல உங்க 2 பேத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு நான் இந்த காக்கி சட்டையை போடல. வேணும்னா வக்கீல வச்சு பேசி லீகலா மூவ் பண்ணிக்க. ஏமா, வந்து இவளை கூட்டிட்டு போமா. என்னத்த இது? இந்த பிரச்சனை சாதாரணமா முடிஞ்சிடும்னு பார்த்தா இவ்ளோ பெருசாயிட்டே போகுது. அந்த ஜேபி இறந்து போன நியூஸ் தான் டிவில எல்லாம் வருது. இதுல ஏதாவது சிக்கல் இருக்குமாத்த? இருக்கு சரிதா. ஆனா சிக்கல் நமக்கு இல்ல, பவித்ராவுக்கு. நீ சொன்னியே நியூஸ்ல எல்லாம் அவ செத்தது பிளாஷ் ஆகி பிரச்சனை பெருசாகுதுன்னு. அப்படி பெருசானதுனாலதான் இப்ப பவிய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே மென்டாலிட்டி தான். பக்கத்துல வருதுதான் பிரேக்கிங் நியூஸ், மத்ததெல்லாம் வெறும் நியூஸ். அப்படின்னா நிஜமாவே அந்த ஜேபி இறந்து போயிட்டான சித்தி? ஏன் கேக்குற ஜோதி? இல்ல, அர்ச்சனா தான் அந்த இன்சிடென்ட் நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. ஆமாத்த, ஏற்கனவே தப்பு செஞ்சிட்டோமோன்ற குற்ற உணர்ச்சி அவளுக்குள்ள இருக்கு. ஏதோ அவன் சாகலன்றதுனால நிம்மதியா இருக்கா. இப்போ அவளால ஒரு உயிர் போயிருச்சுன்னு தெரிஞ்சா அவ ரொம்பவே பயந்து போயிருவாத்த. அவளால பயப்பட வேணாம், ஜேபி இன்னும் உயிரோட தான் இருக்கான். என்ன பாக்குறீங்க? அக்கா தான் அவன மாதிரியே மார்ச்சரியில இருந்து ஒரு டெட் பாடியை வாங்கி அது இறந்து போன ஜேபின்னு நம்ப வச்சிருக்காங்க. என்ன நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் செலவாயிருச்சு. ஆனா இப்ப அதனாலதான் பவித்ராவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது போதாதா நமக்கு? பாடி கிடைக்கலங்கிறத வச்சுதானே அன்னைக்கு அவளுக்கு கோர்ட்ல ஜாமீன் கொடுத்தாங்க. அப்பவே நான் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அவளை கடத்தி வச்சு டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு நினைச்சேன். அதனால இதுக்கெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைச்சேன். இப்போவும் இந்த அஸ்திரத்தை நான் எடுக்கலனா அந்த பவிய ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. எது எப்படியோ
பவி இப்ப மறுபடியும் ஜெயில்ல இருக்கா. இப்போ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இத நீங்க மிஸ் பண்ணிரவே கூடாது. சொல்லுங்க அத்தை, நாங்க என்ன பண்ணணும்? பவித்ரா இல்லாத இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணி அர்ஜுனை டிடி பக்கம் திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணிடலாம் சித்தி. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. அர்ஜுன் வேற அந்த பவிக்கு ஒண்ணுன்னா இந்த உலகத்தையே துண்டாக்கிடுவேங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவன அவ்வளோ சாதாரணமா டிடி பக்கம் திருப்பிட முடியாது. மஞ்சு சொல்றது கரெக்ட் தான். அர்ஜுன் பவித்ரா மேல பயங்கரமான அன்பு வச்சிருக்கான். அந்த அன்பை இன்னொருத்தி மேல திருப்புறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனாலும் இதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. பவித்ரா, இந்த மர்டர் கேஸ் இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டிடியையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர்க்கறத மட்டும் நீங்க பாருங்க, அது போதும். சரி அத்தை, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க கண்டிப்பா பண்றோம். ஆனா பவித்ரா இந்த தடவை எக்காரணம் கொண்டு வெளியே வந்துட மாட்டாள்ல? வாய்ப்பே இல்ல. நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. பவித்ரா இல்லாம அர்ஜுன் மட்டும்தான் தனியா வீட்டுக்கு திரும்ப வருவான். என்னாச்சு அர்ஜுன்? பவி கூட வரல? இல்லடா, அந்த ஜேபி இறந்துட்டதுனால கேஸ் இப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால பவியை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே பாட்டி கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, வேண்டாம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த சந்தோஷத்தோட அவங்க வேண்டுதல் கழிக்க போயிருக்காங்க. இப்ப இது சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. அதுக்கு முன்னாடி பவியை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். அப்படின்னா மறுபடியும் லாயர் வச்சு கோர்ட்ல ஜாமீன் வாங்கணுமா? தெரியல. புதுசா வந்த இன்ஸ்பெக்டரும் வேணும்னே நம்மள டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. என்ன பண்றது? எல்லாம் நேரம் அர்ஜுன். தேதி தப்பா இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கு கவனிச்சியா? பவித்ராவை கல்யாணம் பண்ணா நீ ஏகப்பட்ட சிக்கலை சமாளிக்க வேண்டியது வரும்னு அவர் அப்பவே சொன்னாரு. அதனாலதான் நாங்கெல்லாம் அவ்வளவு யோசிச்சோம். இருந்தாலும் நீ விருப்பப்பட்டுட்ட. பெத்தவங்களா அதை செஞ்சு வைக்கிறது தான் சரின்னு நாங்களும் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். இப்போ நீ தான் கடந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அர்ஜுனுக்கு மட்டுமா நீ கஷ்டம்? அர்ஜுனை இப்படி பாக்குறப்ப நம்ம எல்லாருக்கும் தான் கஷ்டமா இருக்கும். வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவனுக்கு வேற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும். சரி விடுமா. மாம்ஸே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. மாம்ஸ், நான் வேணா ஒரு காஃபி கொண்டு வரட்டுமா? வேணாம் டிடி. கவலைப்படாத மாம்ஸ், பவி இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு மாம்ஸ். உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேள, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் தேவையில்ல டிடி. முதல்ல பவித்ராக்கு ஜாமீன் கிடைக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு இப்ப தேவை. அது எப்படி அர்ஜுன் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கும்? அந்த பையன் செத்துட்டதா நியூஸ்ல எல்லாம் வேற வந்துருச்சே. அதுல எங்களுக்கும் இன்னும் சந்தேகம் இருக்குப்பா. சந்தேகம் என்ன? என்ன சொல்ற நீ? செத்தது அவன்தானான்னு ஒரு டவுட் இருக்கு. ஏண்டா, நியூஸ்ல அவங்க அப்பா பாடிய பார்த்து கதறி கதறி அழுகுறாரு. அப்புறம் எப்படி நீ இல்லன்னு சொல்ற? நல்லா பாத்தீங்களா? அவன் முகம் முழுசா செதஞ்சு போயிருக்கு. அப்புறம் எதை வச்சு நீங்க அவன்தான் நம்ப சொல்றீங்க? பெத்த அப்பாவே சொல்றாங்களே அர்ஜுன். ஏன் அவரு தெரியாம கூட சொல்லிருக்கலாம்.
வேணும்னே பவிய சிக்க வைக்கணும்னு யாராவது கூட அப்படி சொல்ல சொல்லியிருக்கலாம். ஏ அர்ஜுன், நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. அவனை நான் தான் தள்ளி விட்டேன்னு பவியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. கீழே விழுந்தவன் கண்டிப்பா செத்துதான் போயிருப்பான். ஒருவேளை அவன் சாகாம இருந்தா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாது? இப்படிதான் புன்னகை மன்னன் படத்துல கமல் சார் மலையில இருந்து விழறப்போ மரத்துல சிக்கி எஸ்கேப் ஆயிடுவாரு. டேய் அண்ணா, சும்மா இருடா. என்ன நேரத்துல வந்து சினிமா கதையை சொல்லிட்டு இருக்க? அதானே, நான் ஒரு பாயிண்ட் சொன்னா உனக்கு பொறுக்காதே. போதும், நிறுத்துறீங்களா? இது சீரியஸான விஷயம், விளையாட்டு கிடையாது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பவித்ரா வேற யாரோ இல்ல, ஏன் பொண்டாட்டி. யார் என்ன சொன்னாலும் எப்படியாவது அவளை நான் வெளியே கொண்டு வருவேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். கண்டிப்பா அவ சாகல, அவ செத்துட்டதா ஏதோ ஒரு டிராமா பண்ணி பவிய லாக் பண்ண பாக்குறாங்க. அப்படின்னு நாம சொன்னா மட்டும் போதாது அர்ஜுன். போலீஸும் நம்பணும். ஒருவேளை இறந்தது அந்த பையன் தான்னா பவியதுல இருந்து வெளியே கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்ல அர்ஜுன். ஏன்பா முடியாது? 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்த சீதையை மீட்ட ராமனை தான் நாம சாமியா கும்பிடுறோம். என் பவிய மட்டும் என்னால மீட்டு கொண்டு வர முடியாதா என்ன? பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா எந்த புருஷனும் சும்மா இருக்க மாட்டான். இப்ப நானும் சும்மா இருக்க போறதில்ல. இந்த கொலைக்கும் பவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். செத்தது அந்த ஜேபி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி பவிய வெளியே கொண்டு வருவேன். இது சாமி மேல சத்தியமா நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பவி இந்த பிரச்சனையில மாற்றத்துக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிப்பேன். இன்னைக்கு லாக்அப்ல பவி படுற சித்திரவதைய அவங்களையும் அனுபவிக்க வைப்பேன். ஒரு வேலை என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சாமி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது அந்த சாமி மேல சத்தியம். என்ன நீ அர்ஜுன் பவிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவேன்னு பயங்கர நம்பிக்கையா பேசிட்டு இருக்கான். அவன் பேசினா அது அப்படியே நடந்துருமா என்ன? அவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு காயத்ரியத்தை ஒரு செக் வச்சிருக்காங்க. இந்த கொலைப்பள்ளியில இருந்து அவ வெளியே வர்றது லேசுப்பட்ட காரியம் இல்ல ஜோதி. முன்னையாவது அத்தை இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜை வச்சு அவளை வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவ உள்ளே கடந்து சாகிறத தவிர வேற வழியே இல்லை. எப்படியோ அவ அரெஸ்ட் ஆனதுல ஏன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் மாம்ஸ் கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆயிடணும். அதான் பார்த்தோமே. ஆமா, எப்படி பவி இல்லைன்னா என்ன, நான் இருக்கேல்ல மாம்சு. வெறுந்தான் டிடி. அண்ணி, நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை விடவே கூடாது அண்ணி. அம்மா கோயில்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள அந்த பவிய மொத்தமா ஒழிச்சு கட்டி அர்ஜுன் மனசுல டிடி கொண்டு வந்துடணும். அதுல எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குமா, நீ கவலையே படாத. அர்ச்சனா,
அர்ச்சனா என்ன நீ நடந்ததை நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷத்துல இருக்கோம், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. ஏய் என்னாச்சுடி? இல்லம்மா, என்னாலதான் பவி இப்போ ஜெயில்ல இருக்கா. என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்ததா பவி என் கூட அந்த மலைக்கு வந்தா. அதனாலதான் இப்போ கொலை பழியும் அவ மேல விழுந்திருக்கு. ஏய் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் தானடி, இப்ப எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? யோசிச்சுட்டு இல்லம்மா, பயந்துட்டு இருக்கேன். அண்ணன் வேற இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். ஒருவேளை அது நான் தானே தெரிஞ்சா அவன் என்ன சும்மா விடுவானா சொல்லுங்க? அப்படி அண்ணனே என்ன விட்டாலும் சாமி என்ன சும்மா விடாதுன்னு வேற சொல்லிட்டு போறான். அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. நாளைக்கு உண்மை தெரிஞ்சு அண்ணன் கிட்ட மாட்டுறதை விட நானே நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறதுதான் கரெக்ட்னு தோணுது. நான் போய் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன நீ இவ எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறா? முதல்ல அவளை போய் தடுங்க நீ. ஏய் அர்ச்சனா நில்லு. ஏய் அர்ச்சனா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பயந்துட்டு இருக்க? உங்களுக்கு என்ன, நீங்க அசால்ட்டா சொல்லுவீங்க. அன்னைக்கு அந்த இடத்துக்கு பவிய கூட்டிட்டு போனது நான் தானே. நான் கர்மாவை பத்திலாம் படிச்சிருக்கேன். நாம ஒண்ணு செஞ்சா அது நம்மளுக்கு கண்டிப்பா திரும்ப வருமா. நான் பண்ண இந்த பாவத்துக்கு நாளைக்கு எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா. ஏய் நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற? அந்த பவித்ரா என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறான்னு நினைச்சுக்கோ. இங்க பாரு, நீ எந்த தப்பு செய்யல அர்ச்சனா. நம்ம குடும்பத்துக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க. அர்ச்சனா இங்க பாரு, இதெல்லாம் யாருக்காக செஞ்ச நீ? நானும் மாம்சம் ஒண்ணு சேரணும்னு தானே. நானே கூலா இருக்கும்போது நீ ஏன் பயந்துட்டு இருக்க? நம்ம எது செஞ்சாலும் அதை செய்யணுங்கிற நம்பிக்கையோட இருக்கணும் அர்ச்சனா, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு தப்பு செஞ்சிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியில எல்லாம் சிக்கவே கூடாது. ஏய் இங்க பாரு, இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சது யாரு? காயத்ரி அத்தை தானே. அவங்கள மீறி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, புரியுதா? நாம ஒரு நல்லதுக்காக தான் இந்த டிராமாவையே போட்டிருக்கோம். அதனால சாமி தண்டிச்சிருமா இல்ல சட்டம் தண்டிச்சிருமான்லாம் பயப்பட தேவையே இல்ல. ஒருவேளை அப்படியே நீ மாட்டிக்கிற ஒரு நிலைமை வந்தாலும் நான் சொல்லிதான் நீ செஞ்சேன்னு நான் உன்னை காப்பாத்திட மாட்டேன். அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா? அந்த பவி ஜெயிலுக்கு அனுப்ப நீ செஞ்ச விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு நீ பெருமை தான் படணுமே தவிர இப்படி பயந்துட்டு இருக்க கூடாது அர்ச்சனா. அப்படின்னா எனக்கு எதுவும் நடக்காதுல்ல? இங்க பாரு, நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது அர்ச்சனா. அன்னைக்கு மழையில நடந்த சம்பவத்தை முதல்ல உன் மனசுல இருந்து அழிச்சிடு, அப்புறம் எல்லாமே தன்னால சரியாயிடும். இங்க பாரு, நீ போயிட்டு முதல்ல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? போ. சரிங்கம்மா, போ. என்ன நீ அர்ச்சனா திடீர்னு இப்படி பண்றா? ஏதாச்சும் சிக்கல் ஆயிட போது அண்ணி. சேச்சே, அப்படிலாம் எதுவும் ஆகாது. சின்ன பொண்ணுல அதான் பயந்துட்டா, பாத்துக்கலாம் விடு. அப்படிலாம் விடக்கூடாது அத்தை. தப்பு செய்யறத விட அந்த தப்ப செஞ்சுட்டு பயப்படுறது ரொம்ப டேஞ்சர். அர்ச்சனா இப்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டா, அது நமக்கு தான் ரொம்ப டேஞ்சர். அதனால இனிமே அர்ச்சனாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நடந்ததை நினைச்சு அவளை பயப்படாத மாதிரி வச்சுக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் சேஃப்.
நம்ம அவசியம் இங்க இருந்தே ஆகணுமாக்கா? என்ன மஞ்சு அவ்வளவு சாதாரணமா கேக்குற? அந்த பவித்ராவை இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 1 இல்ல 2 இல்ல 12 வருஷம் அவளாலதான் நான் ஜெயில இருந்திருக்கேன். அந்த வலி எனக்குள்ள இன்னும் இருக்கதான் செய்யுது. அதுக்கான மருந்து தான் இது. கரெக்ட் மேடம். உங்களை ஜெயிலுக்கு அனுப்பின பவித்ரா ஒரு கைதியா வெளியில வர்றத நீங்க பார்த்தே ஆகணும் மேடம். அப்போதான் உங்க மனசு சந்தோஷப்படும். சார், உள்ள வேற ஒரு கேஸ் ஹியரிங் போயிட்டு இருக்கு. அடுத்து உங்களோடது தான். கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா. அக்கா எங்க போற? இரு மஞ்சு, பவித்ராவை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் சார், இது என்னோட ரிலேஷன் தான். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா? இன்னும் உள்ள கூப்பிடல, அது வரைக்கும் 2 பேரும் பேசிக்குங்க. ஒரு லிடிகேஷன் வேலையா வந்தேன். நீ இங்க என்ன பண்ற பவி? அதுவும் கோர்ட்ல நின்னுட்டு இருக்க? ஓ, அந்த மலையில இருந்து யாரையோ தள்ளி விட்டு கொன்னுட்டேன்னு சொன்னாங்களே, அந்த கேஸ் ஹியரிங்கா? அது எப்படிங்க தெரியாத மாதிரியே கேக்குறீங்க? என்ன இப்படி இங்க வர வச்சதே நீங்க தானே? ஆட போ பவி, என்ன நீ எப்பவுமே தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாத்தியா மஞ்சு, கஷ்டமா இருக்குங்கிறதையே மேடம் எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் பவி. சாமியே கும்பிடாதவங்க கூட அவங்க இஷ்டத்துக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி கோயில் கோயிலா சுத்துறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது என்ன டிசைனே எனக்கு புரியலையே. என்ன பண்றது? உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே இருந்தா அப்படிதானே நடக்கும். ஆனாலும் உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது பவி. பாவம், நீ ஏன் இப்பதான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ள ஒரு எண்டு கார்டு போடுறது மனசுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சரி விடு பவி, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ சீக்கிரமே ரிலீஸ் ஆகி. ஓ, இது மர்டர் கேஸ் இல்ல? அப்படின்னா எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு 10-15 வருஷம் தண்டனை கிடைச்சிரும்ல? அதுக்கப்புறமாவது நீ வெளியில வந்து ஓ வாழ்க்கைய நிம்மதியா வாழணும். அதுதான் பவி என்னோட ஆசையே. ஓகே பவி, அப்ப நான் கிளம்புறேன். பவி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல அர்ஜுன். கேஸ் ஹியரிங்க நினைச்சு டென்ஷனா இருக்கியா? அதுக்கு தான் நானும் லாயரும் ஒரு விஷயம் பேசியிருக்கோம். சார், நீங்களே சொல்லுங்க. பவித்ரா, இறந்து போனவனோட பாடி கிடைச்சதுனால இந்த தடவை உனக்கு அவ்வளவு ஈஸியா ஜாமீன் கிடைக்கும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் நம்ம சைட்ல இருக்கிற லா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க தான் போறேன். ஆனா நமக்கு இப்ப இருக்கிற பெரிய சிக்கல், நீ போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலமும் இப்ப கோர்ட்ல கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்டும் தான். என்ன ஆனாலும் அவனை நீ கொலை பண்ணவே இல்லைன்னு உன் வாக்குமூலத்தை மாத்தி சொல்லணும். வேற வழி இல்ல பவி. இந்த கேஸ்ல இருந்து இப்போதைக்கு உன்னை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அதனால ஜட்ஜு கிட்ட உன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எப்படியாவது மாத்தி கொடுத்துரு. அது போதும். என்ன பவி சொல்ற? ஐயோ, அது எப்படி அர்ஜுன் சொல்ல முடியும்? நான் தானே ஜேபியை மலையில இருந்து தள்ளி விட்டேன். ஐயோ, அப்படி நீ சொன்னா இந்த கொலையை நீதான் செஞ்சனு கேஸை ஈஸியா முடிச்சிருவாங்க. ஆனா அவன் தான் சாகவே இல்லையா அர்ஜுன்? அது நமக்கு மட்டும் தானே தெரியும் பவி. ஜட்ஜும் கோர்ட்டும் அது அவ்வளவு சாதாரணமா நம்பிட மாட்டாங்க. இல்ல அர்ஜுன், எனக்கு என்னவோ நான் செஞ்சதை மறைக்கிற மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. புரிஞ்சுக்கோ பவி, நம்ம நினைக்கிற மாதிரி ஜேபி உயிரோட இருக்கானா
அதை ப்ரூஃப் பண்ண நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதுக்காக தான் உன்னை மாத்தி சொல்ல சொல்றோம், புரியுதா? அங்க என்ன நடந்ததுன்னு ஒன்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு. அதனாலதான் சொல்றோம், தயவு செஞ்சு கோர்ட்ல உன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாத்தி சொல்லு. பவி, நம்ம 2 பேரும் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சந்தோஷத்துல தான் பாட்டி வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ பவி, ப்ளீஸ். ஓ, கோர்ட்டு கேம்பஸ்லயே 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் இல்ல? இந்தம்மா பவித்ரா, அடுத்து உன் கேஸ் தான். உங்க கொஞ்சல் குழாவெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. வா போலாம். என்ன அர்ஜுன், பவித்ரா ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்ல சொன்னா யோசிக்கிறா. இப்ப என்ன பண்றது? பவித்ரா, பவித்ரா, பவித்ரா. பவித்ரா, ஜேபிங்கிற ஒரு பையனை நீங்க கொலை செஞ்சதா சரண்டர் ஆகியிருந்த நிலையில இறந்து போனவனோட டெட் பாடி போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல உங்க மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சாகணும். இப்போவும் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே தான் இருக்கீங்களா? இறந்து போன ஜேபியை கொன்னது நீங்க தானா? சொல்லுங்க பவித்ரா, இந்த கொலையை செய்தது நீங்க தானா? இல்ல மேடம், நான் ஜேபியை கொலை பண்ணல. நீங்க தானே ஜேபியை மலையிலேருந்து தள்ளி விட்டதா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது? ஆமா மேடம். அதே மாதிரி அவரை கொலை பண்ணதாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீங்க தானே? குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் யுவர் ஆனர். போலீஸ் கிட்ட பவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மலையில இருந்து ஜேபியை தள்ளி விட்டாங்கிறது மட்டும்தான், அவனை கொலை செஞ்சுட்டாங்கிறது இல்ல. போலீஸ் கிட்ட பவித்ரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிருக்க மேடம். உங்களுக்கே புரியும் மேடம். யுவர் ஆனர், பவித்ரா ஜேபியை கொலை செய்யலன்னு சொல்லியிருந்தாலும் மலையில இருந்து தள்ளி விட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்ப டெட் பாடியும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா பவித்ரா தள்ளி விட்ட அந்த பையன் இறந்துட்டான் தானே அர்த்தம்? அதுலதான் யுவர் ஆனர் எங்களுக்கு சந்தேகமே இருக்கு. போலீஸுக்கு கிடைச்சிருக்க டெட் பாடி ஜேபியோடது இல்லைன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஆனா ஜேபியோட அப்பா அது தன்னோட பையனு தானே சொல்றாரு. முகமே செதஞ்சு போயிருக்கிறப்போ எதை வச்சு சொல்றாரு? எப்படி அவரால அது தன்னோட பையன் தானே கண்டுபிடிக்க முடியும்? ஜேபியோட ஒரிஜினல் போட்டோவையும் போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற டெட் பாடியோட போட்டோவையும் இப்போ உங்களுக்கு சப்மிட் பண்றோம். அந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் யுவர் ஆனர். என்னக்கா, டெட் பாடி வேற ஆளோடதுன்னு ஆர்குமெண்ட் திரும்பி நாம தான் மாத்தி வச்சிட்டோம்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான்க்கா.
அமைதியாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இன்னைக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்க போறது கன்ஃபார்ம். ஆனா இந்த போட்டோவை மட்டும் எவிடன்ஸா வச்சுக்கிட்டு அது ஜேபியோட பாடி இல்லைங்கிறத சொல்ல முடியாதே. அதே மாதிரி தான் யுவரானர். ஜேபியோட அப்பா சொல்றத நாம கேட்டுக்கிட்டு அவர் இறந்துட்டாருங்கிறத நாம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க? மேடம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் மேடம். போலீஸ்க்கு கிடைச்சிருக்க பாடி ஜேபியோடது தானா? கண்டிப்பா அது அவன் அப்பா டிஎன்ஏ கூட ஒத்து போகும். ஒருவேளை அது ஒத்து போகலன்னா ஜேபி இன்னும் சாகலன்னு தானே மேடம் அர்த்தம்? என்னது டிஎன்ஏ டெஸ்டா? நம்ம அந்த ஆங்கில யோசிக்கவே இல்லையே. ஆமா யுவரானர், நிஜமாவே இறந்தது ஜேபி தானான்னு கண்டுபிடிக்கணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் இந்த கொலைக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம குற்றம் நிரூபிக்கப்படாத இந்த நிலையில என்னோட கட்சிக்காரருக்கும் கோர்ட்டு ஜாமீன் கொடுக்கணும். தட்ஸ் ஆல் யுவரானர். போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ஜேபியோட உடலில் முகம் முழுவதும் சிதைந்து போயிருப்பதால் இறந்தது அவர்தானா என்ற சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. அதை உறுதி செய்ய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அதே நிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட பவித்ராவை காவல்துறையினர் தங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. யுவரானர், இதுக்கு மேல பவித்ரா கிட்ட விசாரிக்க எதுவுமே இல்ல. அவங்க எந்த தப்புமே செய்யாதப்போ ஜாமீன் கொடுக்கிறது தானே சரியா இருக்கும். அத நான் தான் முடிவு பண்ணணும் லாயர். நீங்க சொன்ன விஷயம் வேலிடா இருந்ததுனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல இந்த கொலையை பண்ணதா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதே இந்த பவித்ரா தானே. அதனால பவித்ராவை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாதான் என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரியும். இந்த கேஸோட அடுத்த ஹியரிங் வர வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். ஊமை கொட்டா மாதிரி இருக்கிற, ஆனா கோர்ட்ல ரொம்ப தெளிவா மாத்தி பேசுறிய. ஜேபிய கொலை பண்ணன்னு நீ தானே வாக்குமூலம் கொடுத்த. அப்புறம் என்னத்துக்குடி கோர்ட்ல நான் கொலையே பண்ணலன்னு சொன்ன? இங்க பாருங்க, இந்த பாடி போடின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போலீஸுங்கிறதுனால உங்களுக்கு ஒன்னும் கொம்பு முளைச்சிடல. என்ன சொன்ன? அடிக்க மாட்டேன். என்ன ஸ்டேஷன்ல வச்சு ஒரு லேடிஸ் மேல ஆம்பளை இன்ஸ்பெக்டர் கை வச்சுட்டான்னு இதே ஒரு கேஸ் ஆக்கி நீ தப்பிச்சிருவ. அதனால நான் உனக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நீ தான் கொலை செஞ்சேங்கிற உண்மை தானா வெளியில வரும். நான் மறுபடியும் சொல்றேன், ஜேபியை தள்ளி விட்டது நான் தான். ஆனா அவனை நான் கொலையும் செய்யல, அவனை சாகவும் விடல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பண்ணாலும் நான் கொலை பண்ணதா ஒத்துக்க மாட்டேன். ஓ, அவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்கியா நீ?
உன் நம்பிக்கையை நான் நாரா கிழிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துல இவ வாயிலிருந்து நான் தான் கொலை பண்ணேங்கிற உண்மை வெளியில வரணும். தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு தெரியும்ல? தெரியும் சார். அது என்னன்னு இவளுக்கு காட்டுங்க. அப்படியே தூக்கி போடு. வரைக்கும் உன் மேல இப்படிதான் பக்கெட் பக்கெட்டா ஐஸ் தண்ணிய ஊத்துவோம். உன்னை போலீஸ் டார்ச்சர் பண்ணதுக்கான ஒரு சின்ன தழும்பு கூட உன் உடம்புல இருக்காது. ஆனா இந்த குளிரும் இந்த தண்ணியும் உன்னை சித்திரவதை பண்ணிடும். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. நான் கொலை பண்ணல, அதுதான் உண்மை. நீ சரிப்பட்டு வரமாட்ட. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ தானே ஜேபியை கொன்னது? இல்ல. ஊத்துடி. இப்படி நனைஞ்சே சாகாம நீதான் அவனை கொலை பண்ணன்னு சொல்லுடி. இல்ல, நான் கொலை பண்ணல. என்னடி இவ ஏகப்பட்ட பக்கெட் ஊத்திட்டோம். ஆமா இப்படியே போச்சுன்னா விரைச்சே செத்துருவா. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். சரி சரி, அப்புறம் லாக்அப் டெத்துன்னு நம்ம தலை தான் உருளும். வாங்க போலாம். வா. நான் கொலை பண்ணல. ஜேபி உயிரோட தான் இருக்கான். ஜேபி உயிரோட தான் இருக்கான். டே அர்ஜுன், என்னடா
இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்ற? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல. அங்க பவி ஜெயில தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்புறம் நான் மட்டும் வேற என்னடா செய்ய முடியும் சொல்லு? ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. எந்த தப்பும் செய்யாத பவிக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? அங்க அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கான்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா. டேய் அர்ஜுன், நீ என்னடா சின்ன பையன் மாதிரி கண் கலங்கிக்கிட்டு இருக்க? பவிய பத்தி உனக்கு தெரியாதா? அவ பயங்கர ஸ்ட்ராங்கான பொண்ணுடா. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல நீ ஒரு ஆபத்துல இருந்தப்போ உன்னை காப்பாத்துனதே பவிதானடா. கரெக்ட் தான்டா. ஆனா இப்ப பவி ஒரு இக்கட்ல மாட்டிட்டு இருக்கிறப்போ என்னால அப்படி எதுவுமே செய்ய முடியலையே. நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? பவியை காப்பாத்துறதுக்கு நீ தான் எல்லா எஃபர்ட்டும் எடுத்துட்டு இருக்கல்ல. அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கும்னு எனக்கு தோணலடா. அவன் இறந்து போயிட்டான்றத வச்சு பவிய வெளியே வர முடியாத படி பண்ணுவேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான். இது எல்லாத்தையும் மீறி எப்படிதான் பவிய காப்பாத்தி கூட்டிட்டு வர போறேனே தெரியலடா. டே அர்ஜுன், என்னோட நாலேஜுக்கும் நான் பார்த்த படங்களையும் வச்சு சொல்றேன், எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் அதுல லூ போல் கண்டிப்பா இருக்கும்டா. நீ சொல்ற மாதிரி பவிய பிளான் பண்ணி இதுல ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளூவை நிச்சயமா மிஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு யோசிக்கணும்டா. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரை பிடிச்சா பவிய வெளியே கொண்டு வர முடியும்னு மட்டும் யோசி. நந்து, இறந்து போன ஜேபியோட அப்பா மேல டவுட் இருக்கிறதா பவி சொன்னாடா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளை வாட்ச் பண்ணா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு தோணுதுடா. பவியும் நானும் சந்தேகப்படுற மாதிரி அந்த ஜேபி இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அவன் அப்பாவை வச்சு அவன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியாவா இருக்கேடா. நந்து, நீ தானே இந்த விஷயத்துல எனக்கு உதவியா இருக்கணும். மனோவும் வேலை விஷயமும் ஊருக்கு போயிருக்கான். எனக்கு சப்போர்ட்டா கண்டிப்பா நீ இருக்கணும்டா. அட என்ன அர்ஜுன், உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன். யாருக்கு தெரியும், ஒருவேளை இதுல இருந்து கூட எனக்கு கதை கிடைக்கலாம்ல. இப்ப நம்ம இன்வெஸ்டிகேஷன் எங்க இருந்து தொடங்குறோம்? ஏய், அதான் சொன்னேனே, ஜேபியோட அப்பாட்ட இருந்துதான். வா போலாம், வா சீக்கிரம் வா. எஸ், சொல்லுங்க. ஹலோ, யார் நீங்க? என்னது இது? டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு போனார்ல? ஆமா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்க டாக்டர். இவருடைய டிஎன்ஏ தான் இறந்து போனதா கிடைச்ச பாடியில் இருந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான். இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். யோ, எடியாத! யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? இது ஒன்றும் சாதாரண டிஎன்ஏ டெஸ்ட் இல்ல. கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுலயே ஃபோர்ஜரி பண்ண சொல்றியா நீ? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க மாட்டே மாட்டீங்க. நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓ, நீ மேனேஜ் பண்ணிக்கிறியா? சரி, நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். பேசி மேனேஜ் பண்ணிக்கிறியா? ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட்டை மாத்தி கொடுன்னு கேக்குறேனா? அப்ப நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். உன்ன மாதிரி ஆளெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். சார் 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 அவசரப்படாதீங்க சார். நான் ஏதோ தெரியாம கேட்டேன், ப்ளீஸ். இங்க பாருங்க, உன் வசதிக்கு ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்கறதுக்கு ஒன்னும் நான் டாக்டர் படிச்சுட்டு வரல. இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன், நேரா போலீஸை தான் கூப்பிடுவேன். வெள்ள போயா. வரானுங்க பாரு. என்னாச்சு? பணத்தை கொடுக்கலையா? அந்த ஆளு வாங்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அந்த ஆளு ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்க மாட்டான்னு சொல்றான். நிறைய பணம் கொடுக்கறேன்னு சொல்ல வேண்டியதானே? பெட்டியில இருக்கிறத ஓபன் பண்ணியே காமிச்சிட்டேன். அப்பவும் அவன் அசரல. இதுக்கு மேல நின்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறான். அதான் பெட்டி எடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் மேடம். அக்கா, இந்த டெஸ்ட் ரிசல்ட் கரெக்டா வந்து செத்தது ஜேபி இல்லைன்னு தெரிஞ்சிரும். பவித்ராவும் ரிலீஸ் ஆயிருவா. இப்ப என்னக்கா பண்றது? அது மட்டும் இல்ல மஞ்சு, வேற ஒரு டெட் பாடியை வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு கேஸ் வேற ரூட்ல திரும்பும். அதுதான் நமக்கு இன்னும் டேஞ்சர்.
ஒருவேளை கேஸ் அப்படி திரும்பினா இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம பேரும் கூட தான் வெளியில வரும். ச்சே, இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வச்சுதான் நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி கடைசியில சொதப்பிருச்சே. அம்மா இந்தாம்மா. ஏம்மா இங்க இருந்து கஷ்டப்படுற? அதுக்காக செய்யாத குற்றத்தை எப்படி ஒத்துக்க முடியும்? வாஸ்தவம் தாம்மா. ஆனா வயசு பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்க்க மனசே கேட்கல. ஏன்னா எனக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா. இந்தா, ரொம்ப பசியில இருப்ப, அட்லீஸ்ட் இவங்க டார்ச்சரை தாங்கிறதுக்காவது இத சாப்பிடுமா. சாப்பிடுமா. உன் அப்பா தர்றதா நினைச்சுக்கம்மா. பரவாயில்லையா, சூப்பரா நடிச்சு இவளை சாப்பிடவும் வச்சுட்டா. இல்லையா நீ? என்ன பாக்குற? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல கண்ணாடி பீஸை உடைச்சி அதை பொடியாக்கி கலந்து வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு பெரிய பீஸ் தான் இப்போ உன் கையில இருக்கு. உள்ள போன கண்ணாடி எல்லாம் உன் குடல கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வயிற்று வலி தாங்காம சாவுதான். கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன். நீ கோர்ட்ல சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்கு பேசாம அவனை கொலை செஞ்சேன்னு ஒத்துக்க. இப்பவே சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்து தர சொல்றேன். நான் ஒத்துக்கிறியா? ஓ, வாந்தி எடுக்க போறியா? போ போ. அந்த பாத்ரூமை பார்த்தா தன்னால வாந்தி வந்துரும். என்ன திமிரு இருந்தா இங்க வந்து வாந்தி எடுப்ப? ஏய், இருமா இரு. ஏன் கோவப்படுற? பாவம் விடு. பணக்கார வீட்டில் வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதான் நம்ம ஸ்டேஷன் பாத்ரூம் பார்த்ததும் வாந்தி வந்துருச்சு. வாந்தி எடுத்த அவளையே கிளீன் பண்ண சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீயே இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடுமா? என்ன பாக்குற? கிளீன் பண்றதுக்கு தண்ணி, துணி இதெல்லாம் வேணுமா? ஐயோ, இப்ப ஸ்டேஷன்ல இதெல்லாம் எதுவும் இல்லையே. அதனால நீ என்ன பண்ற? உன் கையாலேயே இதை நீ கிளீன் பண்ணிடுற. ஐயா சொல்றாருல, கிளீன் பண்றேன். நில்லு. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு பதிலா
ஜேபிய கொலை பண்ணது நீதான் ஒத்துக்கிறியா? நான் இந்த கொலையே பண்ணல. நீங்க என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. இந்த கேஸ்ல இருந்தும் உங்க சித்திரவதையில இருந்தும் என் அர்ஜுன் என்ன வெளியே கொண்டு வருவான். நீங்க உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க. நந்து, அவர்தான் ஜேபியோட அப்பா. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பண்ணிடுறா. ஓகே அர்ஜுன். பார்த்து வர மாட்டியாப்பா? மனுஷங்க நடக்கிறது தெரியல. இருங்கள், நடக்கிறேன். அங்கிள், இது உங்க போனா? ஆமாப்பா. சாரி அங்கிள். நல்ல வேலை, ஒன்றும் ஆகல. சாரி அங்கிள், தெரியாம அடிச்சிட்டேன். நான் வேணும்னா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? ஒன்றும் வேண்டாம் தம்பி, வீட்டில் காரே இருக்கு. சும்மா ஒரு வாக்கிங்காக தான் நானே வந்தேன். அப்படியா அங்கிள்? சூப்பர் அங்கிள். இப்படிதான் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும். அர்ஜுன், உன் பிளான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நந்து, அந்த ஜேபியோட அப்பா போன்ல நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ அவர் யார்கிட்ட போன்ல பேசினாலும் அந்த ஆப் மூலியமா அதை நம்மளால கேட்க முடியும். புரியுது புரியுது. இதை வச்சு ஒருவேளை அவன் ஜேபி கிட்ட பேசினா அதை வச்சு அவன் உயிரோட இருக்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். கரெக்டா? அது மட்டும் போதாது நந்து, அவன் எங்க இருக்கிறாங்கிற இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவனை உயிரோட கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினாதான் பவிய வெளியே கொண்டு வர முடியும். இரு இரு இரு, ஏதோ கால் கனெக்ட் ஆகுது. ஹலோ, சொல்லுங்க சார். என்னையா உன் கடையில ஏசி வாங்கிட்டு வந்தேன், அதுல கூலிங் பத்தவே இல்ல. என்னையா ஏசி கொடுத்துருக்க? இந்த 1.5 டன் ஏசி எல்லாம் சரிப்பட்டு வராது. 3 டன் ஏசி இருக்குல்ல, அதை கொண்டு வா. உங்க ரூம் சைஸுக்கு 3 டன் ரொம்ப பெருசு சார். அப்புறம் அது காஸ்ட்லியும் வேற. ஏய், யார்கிட்டடா காசை பத்தி பேசுற? அது எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, உடனே கொண்டு வா. ஓகே சார், அனுப்புறேன். என்ன இந்த ஆளு 3 டன் ஏசி போடுறதுக்கு இந்த ஆளு என்ன மண்டபமா கட்டி வச்சிருக்கான்? கண்டிப்பா ஏதோ ஃப்ராட் வேலை பாக்குறான் அர்ஜுன். இப்ப பாரு, 92 இன்ச் டிவி கேட்பான் பாரு. சொல்லுடா ஜேபி, எங்க இருக்க? ஏன்பா கத்துற? யாருக்காவது கேட்டு தொலைய போகுது. டேய், நம்ம வீட்டுக்குள்ள நான் பேசுறது வேற யாருக்கிட்ட கேட்க போகுது? அது சரி, நீ எங்க இருக்க? பாண்டிச்சேரியில. டேய், நீ தங்கி இருக்கிற இடம் சேஃப் தானே? இங்க சகஸ்டா லாட்ஜ்னு ஒரு இடம். ஃபுல்லா ஃபாரினர்ஸ் தான்.
யாருக்குமே சந்தேகம் வராது. அதை விடுங்க, இப்ப நான் ஃபோன் பண்ணது பணம் வந்துச்சான்னு கேட்கதான். அதெல்லாம் வந்துருச்சுடா. அதை வச்சு தானே அப்பா 1.5 டன் ஏசிய 3 டன் ஏசியா மாத்தி போட போறேன். ஏன்பா அவசரப்படுற? யாருக்காவது டவுட் வந்துற போது. ஏற்கனவே நீ அந்த பவி கண்ணில் வேற மாட்டிக்கிட்ட. டேய், அவ்வளவுதான் போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த பாரு, இங்க நாங்க பத்திரமா இருக்கோம், நீ எங்க ஜாக்கிரதையா இரு. சரி, போனை வைங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்க. சரிடா. பாத்தியா அர்ஜுன், நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அவன் பையன் சாகாமையே செத்த மாதிரி டிராமா போட்டிருக்கான் இந்த ஆளு. சும்மாவே விடக்கூடாது இவனை. இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல நந்து. அதான் அந்த ஜேபி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல, அது போதும் நம்மளுக்கு. நம்ம உடனே பாண்டிச்சேரிக்கு போறோம். அந்த லாட்ஜ்ல ஒளிஞ்சிட்டு இருக்க ஜேபியை தூக்கு. சரி வா. உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த கார்டு கொண்டு போய். எந்த ஒரு முக்கியமான வேலையா இருந்தாலும் என்னால இப்ப அதை செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சோ என்ன தடுக்காதீங்க, நான் அர்ஜென்ட்டா போகணும். அவ்வளவு அர்ஜென்ட்டா போய் எந்த ரயில பிடிக்க போறீங்க? ரயில இல்ல, பவிய ஜெயில தள்ளினாங்கல்ல, அவங்கள பிடிக்க போறோம். புரியல? பவி கொலை பண்ணிட்டதா சொல்றாங்கல்ல, அந்த ஜேபி அவன் உயிரோட தான் இருக்கான். இப்போ அவன் பாண்டிச்சேரியில இருக்க ஒரு லாட்ஜ்ல தான் இருக்காங்கறத நானும் அர்ஜுனும் கண்டுபிடிச்சிட்டோம். அவனை பிடிக்க தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐயோ, ஏய், அவன் அர்ஜுன்ட்ட மாட்டினா கதை கந்தல் ஆயிடுமே. சரி வாங்க, நீ முதல்ல இந்த விஷயத்த காயத்ரி சித்தி கிட்ட சொல்லுங்க. சரி வா வா. என்ன சொல்ற சரிதா? ஆமாத்த, இப்பதான் அந்த ஜேபி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்ஜுன் கிளம்பி போயிட்டு இருக்கான். எப்படி சரிதா, எப்படி? ஜேபி இருக்கிற இடம் அர்ஜுனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? வாய்ப்பே இல்லையே. அதான் சித்தி எங்களுக்கும் புரியல. ஆனா ஏதோ ஒன்ன வச்சு அவன் இருக்கிற இடத்த அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டான், அது மட்டும் கன்ஃபார்ம். அக்கா, ஒருவேளை அந்த ஜேபியோட அப்பானால விஷயம் லீக் ஆயிருக்குமோ? இருக்கலாம் மேடம். அன்னைக்கு அந்த ஆளை ஃபாலோ பண்ணி தான் பவியும் அர்ஜுனும் இங்க வந்தாங்க. கன்ஃபார்மா அந்த ஆளு தான் சொதப்பிருக்கணும். முதல்ல அர்ஜுன் கிட்ட அவன் மாற்றதை நம்ம தடுக்கணும். அர்ஜுன் அவனை புடிச்சிட்டா பவித்ரா வெளியே வந்துருவா. நம்ம போட்ட பிளான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்படி நடக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துட்டா மறுபடியும் நான் அந்த பவித்ரா கிட்ட தோத்த மாதிரி ஆயிடும். சரி, அர்ஜுன் கிளம்பி போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அப்ப பிரச்சனையே இல்ல. அவன் பாண்டிச்சேரி ரீச் ஆகுறதுக்குள்ள ஜேபிய நான் அங்க இருந்து எஸ்கேப் பண்ணிடுறேன். நீ போனவே. சரிங்க. சர்குணம், உடனே அந்த ஜேபிக்கு போன் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆக சொல்லுங்க. ஓகே மேடம். என்னாச்சு மேடம்? போனை எடுக்கல மேடம். மறுபடியும் கால் பண்ணுங்க. அவன் எடுக்கிற வரைக்கும் பண்ணுங்க. அர்ஜுன் அங்க ரீச் ஆகுறதுக்குள்ள அவன் அங்க இருந்து எப்படியாவது கிளம்பி ஆகணும். அண்ணா, சகசரா லாட்ஜ் எங்கண்ணா இருக்கு? நேரா போய் லெஃப்ட் எடுத்தா வந்துரும். ஆனா ரோட் பிளாக் ஆயிருக்கு. நீங்க அடுத்த லெஃப்ட் எடுத்து போங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. அர்ஜுன், நீ நேரா போய் முதல்ல லெஃப்ட் எடுத்துரு. என்னாச்சு? போனை எடுக்க மாட்டான் மேடம். அவன் இவ்ளோ நேரமா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இப்போ என்னக்கா பண்றது? எனக்கு தெரிஞ்சு அந்த தருதல ரூம்ல தான் குடிச்சு படுத்துட்டு இருக்கணும். இப்படி ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் என் வேலையை கொடுத்தேன் பாரு, அது ஏன் தப்பு. அப்பனும் அவனும்
சரியான ஏழ்றையா இருக்கானுங்க. அவன் எடுக்கிற வரைக்கும் நீங்க விடாம கால் பண்ணுங்க. இது எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கு? ஹலோ, எடுத்துடா மேடம். ஸ்பீக்கர்ல போடுங்க. டேய், அறிவு கட்ட முண்டோ, போன் அடிச்சா எடுத்து தொலைய மாட்டியா? சாரி மேடம், சரகு சாப்பிட்டுருந்தானா, அதான் படுத்து தூங்கிட்டேன். நினைச்சேன் நீ இததான் செஞ்சிருப்பன்னு நினைச்சேன். ஏற்கனவே உன் அப்பனால பிரச்சனை, இப்ப நீ எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க? ஏன் மேடம் கோவப்படுறீங்க? இப்ப என்ன நடந்துடுச்சு? ஹலோ, அர்ஜுனுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. உன்னை தேடி வந்துட்டு இருக்கான்.